Hi guys, இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது பாஸ்தா தோசா. இது வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். சோ வாங்க guys வீடியோக்குள்ள போலாம். சோ இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் உப்பு, அதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதல நம்ம பாஸ்தாவை போட்டுக்கலாம். ஸோ பாஸ்தாவை போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பதம் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஸோ பாஸ்தா எப்போவுமே பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் பாஸ்தாவை போடணும். நெக்ஸ்ட் அதை வந்து ட்ரெயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டை நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் சின்னதாக கட் பண்ணது அதே நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சின்னதாக கட் பண்ண கேப்சிகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் பெப்பர், நெக்ஸ்ட்டு வந்து oregano சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ கேப்சிகம் போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு தோசை ஊற்றிக்கோங்க. தோசை நல்லா ரொம்ப லேசாகவும் இல்லாமல் இதை மீடியம் அளவில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சைட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அது வேகும் தோசை. நெக்ஸ்ட் அதை நம்ம பண்ணி வச்ச மிக்சர் போட்டு அதில் ஒரு கொஞ்சம் டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் மயோனீஸ் அதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்தா பாயில் பண்ணி வச்ச பாஸ்தாவை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையுமே ஒரு ஸ்பேட்டுலா வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் oregano ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சீஸ், நமக்கு என்ன டைப் ஆஃப் சீஸ் வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ். அவ்வளோதாங்க. ரொம்பவுமே சிம்பிள் அண்ட் ஈஸியான பாஸ்தா தோசை ரெடி. ஸோ இந்த தோசைக்கான டிப்ஸ் என்னென்னா, பாஸ்தாவை வந்து எப்போவுமே தண்ணி பாயில் ஆனதுக்கப்புறம் தான் போடணும். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வெஜிடபிள்ஸை ரோஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அவ்வளோதான், பாஸ்தா தோசை ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.